அகாட்சுகி மெம்பரில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்னு கேட்டால் மெஜாரிட்டியான பீப்புள் இட்டாச்சியை தான் சொல்லுவாங்க. அதுக்கு தகுதியான கேரக்டர் ஆர்க் தான் இட்டாச்சியோடது. அவனோட டெத்தும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இட்டாச்சி மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட டெத்து எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகாட்சுகி மெம்பரில் ஆளாக உயிரை விட்டது சசூரி தான். சசூரியை சசூரி ஆஃப் த ரெட் சான்னு கூப்பிடுவாங்க, தி பப்பட் மாஸ்டர். சசூரி எப்படி செத்தான்னு நருட்டோ கிளாசிக் மட்டும் பார்த்தவங்க கேட்டால் செம்ம ஷாக் ஆயிடுவாங்க. இந்த சசூரிக்கும் அவனோட பாட்டியான சியோ அண்ட் சாக்குரா கூட பேட்டில் நடக்கும். சான் வில்லேஜில் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னா தேர்டு காசிக்காகே தான். அந்த தேர்டு காசிக்காகவே கொன்று அவனையே பப்பட்டா மாற்றி வச்சிருப்பான் இந்த சசூரி. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு அகாட்சுகி மெம்பர். இந்த சசூரியை போட்டு தள்ளும்போது தான் சாக்குரா எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிய வரும். சாக்குரா மட்டுமே கொண்டிருக்க மாட்டா, அவ கூட சியோ பாட்டியும் சேர்ந்துருப்பாங்க. ஃபைனலாக சசூரியை கொண்டிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நெக்ஸ்ட்டு ஹிடான். ஹாட் வில்லேஜில் இருக்கிற ஒரு முக்கியமான புள்ளினா அது ஹிடான் தான். இந்த ஹிடான் தான் நம்ம ஆசுமா சென்சேவை கொண்டிருப்பான். அதுக்கு ஷிகாமாரு ரிவெஞ்ச் எடுக்க ககாஷி ஹெல்ப்போட செம்மையாக ஒரு ரிவெஞ்ச் எடுத்திருப்பான். இந்த ஆசுமா டெத்தப்போ ஷிகாமாரு உடஞ்சி போய் அழுதுகிட்டே கத்திக்கிட்டே வர சீன்லாம் லிட்ரலி நானும் ஹார்ட் ப்ரோக்கன். அதே சமயம் அவனை கட்டி வச்சு நெருப்பில் கொளுத்தி போடும்போது மாலை கொளுத்தி போடுடா அவனை அப்படின்னு தோணுச்சு. ஆனால் முழுசாக ஹிடான் சாவலை, அவனால் எதுவும் பண்ண முடியாது. அப்போது செத்த மாதிரி தானே. நெக்ஸ்ட்டு காக்குசு. இவனும் ஹிடானும் பார்ட்னர் தான். இவங்க ரெண்டு பேரையும் ஜாம்பி காம்போன்னு சொல்லலாம். இவன் தான் அகாட்சுகியில் இருக்கிற செகண்ட் ஓல்டஸ்ட் மெம்பர். வாட்டர் ஃபால் வில்லேஜை சேர்ந்தவன். மற்றவங்களோட ஸ்க்ரோல் திருடி அவன் ரொம்ப நாள் வாழை யூஸ் பண்ணிப்பான். ககாஷி அண்ட் ஷிகாமோரு டீம் கூட சண்டை போடும்போது அவனோட 5 ஹார்ட்ஸை யூஸ் பண்ணுவான் பவரை இன்க்ரீஸ் பண்ண. ஆனால் நம்ம ககாஷி ஃபஸ்ட்டு ஹார்ட்டை போட்டுருவார். செகண்ட் ஒன் ஆக்சிடென்டலாக ஹிடானே போட்டுருவான். மீதி இருக்கிறத நம்ம நருட்டோ அவனோட ரசின் ஷூரிக்கனை வச்சு அழிச்சிருப்பான். ஃபைனலாக அகெயின் ககாஷி சிடோரியை வச்சு இவன் கதையை முடிச்சிருப்பாரு. டைடாரா. இவனோட கேரக்டர் எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு மாதிரி நக்கல் தனமாக இருக்கும். சசூரி கூட இவன் பேசுறதுலாம் ரொம்பவே நக்கலாக இருக்கும். இவன் ஸ்டோன் வில்லேஜை சேர்ந்த ஆள். காரா கூட நடந்த சண்டையில் ஒரு கையை இழந்திருப்பான். இன்னொரு கையை ககாஷி உடைச்சிருவாரு. ஃபைனலாக தப்பிச்சா போதும் அப்படின்னு நருட்டோ கிட்டே இருந்து அவனே வெடித்து தப்பிச்சிருப்பான். இதுக்கெல்லாம் முன்னாடியே இட்டாச்சி கிட்ட வாய் கொடுத்து மாட்டியிருப்பான். இப்படிப்பட்ட டைடாரா அகெயின் வா ஒன்னா சாவலாம் அப்படின்னு சாஸ்கேவை போட்டு தள்ள ட்ரை பண்ணி அவனே வெடித்து செத்துருப்பான். அகாட்சுகி டீம்லேயே கம்மியான வயசான ஆளுனா அது டைடாரா தான். இட்டாச்சியோட டெத்து எப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஷார்ட்டாக பார்ப்போம். செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேட்குற மாதிரி அவன் தம்பி கையாலேயே உயிரை விட்டுருப்பாரு. சாகும்போது கூட தம்பியை காப்பாற்ற அவன் கண்ணில் அமத்திராசுவை வச்சிருப்பாரு. அண்ட் இட்டாச்சியோட லைஃப் ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா அந்த வீடியோக்கான லிங்க்கை இந்த வீடியோவில் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் கமெண்ட்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நாகட்டோ. ரொம்ப நல்லவனாக வாழணும்னு ஆசைப்பட்டவன். ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவங்களால தப்பான முடிவு எடுத்துட்டான். அதனால நிறைய பேரை கொன்று தன்னோட குருவான ஜிராயாவையும் கொன்று நிறைய கிராமங்கள் அழித்து தப்பான மோட்டிவால தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு கடைசியாக மனசு மாறி அவன்கிட்ட சக்கரா இல்லாமல் உயிரை விட்டுருப்பான். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம நருட்டோ பேசி 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 அவனை மாற்றிருப்பான். அதனால தான் செத்தவங்களாம் பொழைச்சி வந்திருப்பாங்க, லீஃப் வில்லேஜுக்குள்ளே இருந்தவங்க மட்டும். பட் ஜிராயாவோட பாடி ரொம்ப தூரத்தில் இருந்திருக்கும். அதனால தான் அவர் வந்திருக்க மாட்டார். அண்ட் அவரோட பாடி தண்ணிக்கு அடியிலையும் போயிருக்கும். எல்லோரையும் அகைன் உயிரோட கொண்டு வரணும்னு அவனோட உயிரை விட்டுருப்பான். பெயின் அக்கா நாகட்டோ. அக்கானா அக்கா இல்லைங்க, AKA கிசாமே அவனோட மென்டாரை கொன்னதுக்கப்புறம் 7 நிஞ்சா ஸ்வாட்மேனில் ஜாயின் பண்ணியிருப்பான் மிஸ்டி வில்லேஜில். அதுக்கப்புறம் டோபி மூலியமாக அவன் கிராமத்தில் இருந்து வெளியே வந்து அகாட்சுகியில் ஜாயின் பண்ணியிருப்பான். அதுக்கப்புறம் இட்டாச்சி கூட பார்ட்னராக இருப்பாப்புல. கிசாமேவோட ஸ்வாடு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒன்று. அது மற்றவங்களோட சக்கராவை தின்னும். அதே மாதிரி கிசாமேவோட ஃபர்ஸ்ட் டெத்து ஃபேக்கு. அதுக்கப்புறம் மைட்காய் கூட சண்டையில் நல்லா அடி வாங்கி கீழே விழுந்து கிடக்கும்போது கிசாமே 3 ஷார்க்கை சம்மன் பண்ணுவான். எதுக்காக அப்படின்னா அவனே சாப்பிட்டுக்க சொல்லி. அவனை யாராலையும் அழிக்க முடியாது, அவனை அழிச்சுக்கிட்டாதான் உண்டு. அவ்வளோ ஸ்ட்ராங்காகவன். கிசாமே சாகும்போது அகாட்சுகியோட ரகசியம் அவனோடையே செத்துரும். கோனன் யாஹிகோ அண்ட் நாகட்டோ 3 பேரும் ஒன்றா தான் ட்ரைனிங் எடுத்துக்குவாங்க ஜிராயா கிட்ட. அகாட்சுகியை 3 பேரும் ஒன்றா தான் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க. கோனன் அவளோட பேப்பர் விங்ஸை ஓப்பன் பண்ணும்போது அவளை பார்க்க ஏஞ்சல் மாதிரி இருக்கும். அதனாலேயே அவளை காட்ஸ் ஏஞ்சல்னு கூப்பிடுவாங்க. நாகட்டோ செத்ததுக்கப்புறம் உலக அமைதி அப்படிங்கிற திட்டத்தை நருட்டோ கையில் கொடுத்துட்டு அவனோட பாடியை எடுத்துக்கிட்டு ரெயின் வில்லேஜுக்கு வந்துடுவா. தென் நாகட்டோ பாடியை தேடி ஒபிட்டோ வருவான். ஐ மீன் மாதரா இல்லை டோபி. இவன் அங்கே வருவான். அப்போ அவள் கூட சண்டை போடுவா பாடியை தர சொல்லி. பட் இருந்தாலும் கோனன் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்பா. லாஸ்ட்டாக அன்லக்கியாக டோபி கையால் உயிரை விட்டுருவா. தென் டோபி அலைஸ் ஒபிட்டோ. ஜெட்ஸு எப்படி மாதரா மண்டையை கழுவிச்சோ அதே மாதிரி மாதரா ஒபிட்டோ மண்டையை கழுவி ஒரு வெப்பனாக மாற்றி யூஸ் பண்ணியிருப்பாரு. தி புரோக்கன் ஹீரோ. கொஞ்ச நேரம் அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு ஏன்டா என் லவ்வரை கொண்டேன்னு கேட்டிருந்தா இவ்வளோ பெரிய அக்கப்போர் வந்திருக்குமா?
பேசி தீர்த்துருக்கலாம். ஒரு மிடில் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி தான் இருக்கும் இவனை பார்க்க. ஆனால் அவ்வளோ பெரிய சம்பவத்துக்கு காரணமே இவன் தான். அகாட்சுகியில் லேட்டாக தான் சேர்ந்துருப்பான், அதுவும் சசூரி செத்ததுக்கப்புறம். அகாட்சுகியில் ஒரு ஹிடன் பர்சன்னு சொல்லலாம். அதே மாதிரி அகாட்சுகியில் சேர்ந்ததுக்கு மாதராவோட ட்ரீமை ஃபில் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். லேட்டராக அவன் செஞ்ச தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் நருட்டோ சாஸ்கேக்கு ஹெல்ப் பண்ணுவான். அப்போது எதிர் டீமான காகியா கையால் ககாஷியை காப்பாற்றுறதுக்காக உயிரை விட்டுருப்பான். தன்னோட நண்பனை காப்பாற்ற உயிரை விட்டுருப்பான் நம்ம ஒபிட்டோ. ஜெட்சு நருட்டோவில் நடந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம்னா இந்த பையதான். நருட்டோ முழுசாக பார்த்தவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நான் எதுவும் பெருசாக ரிவீல் பண்ணலை. பிளாக் ஜெட்சு அண்ட் ஒயிட் ஜெட்சு ரெண்டும் இருக்கும் ஒரே உடம்புல. இதில் ஒயிட் ஜெட்சுவை 4th நிஞ்சா கிரேட் வாரில் சாஸ்கே கொண்டிருப்பான். காகியா அண்ட் பிளாக் ஜெட்சு 2 பேரையும் நருட்டோ அண்ட் சாஸ்கே ஒன்றா சேர்ந்து சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜெட்சு அப்படிங்கிற கேரக்டர் எப்படி ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னா சகுனி அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச அகாட்சுகி மெம்பரை இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எதனால் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. டாடா, see you, take care guys.